ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி நம்ம சேனலில் பாலக் சப்பாத்தி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாமா? இது வந்து நாட்டு பாலக்கீரை. நம்ம தமிழ்நாட்டில் இதை வந்து பார்த்துருக்கிறது ரொம்ப ரேரு. இன்னும் இங்கேயே சீசனில் தான் கிடைக்கும். இது செய்கிறதுக்கு நல்லா கீரையை வந்து உப்பு மஞ்சப்பொடி போட்டு கழுவி எடுத்துகிட்டு கீரையை மிக்ஸி ஜாரில் சேர்த்து 1 ஸ்பூன் ஜீரகம், 2 மிளகாய், பூண்டு, தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா குறன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. அரைச்சி ஊற்றிட்டு உங்களுக்கு எந்த பாத்திரத்தில் நீங்கள் சப்பாத்தி மாவு பேசணும்னு நினைக்கிறீங்களோ அதில் ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு ஒரு 2 ஸ்பூன் தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர் சேர்த்துட்டு கொஞ்சம் தேவையான அளவு உப்பு, சப்பாத்திக்கு நம்ம எவ்வளோ தேவையான அளவு போடுமோ அந்த அளவு போட்டுக்கோங்க. அப்புறம் சப்பாத்தி மாவு போட்டு நல்லா பிசைஞ்சிட வேண்டியதான். எப்போவும் சப்பாத்தி மாவு பிசைகிற மாதிரி. கீரை வந்து இங்கே நிறைய மருந்தடிப்பாங்கன்னு சொல்லி இங்கே ஒரு தமிழ்காரண்ணா வந்து கடை வச்சுருக்குறாங்க, கன்னியாகுமரிக்காரண்ணா. அவங்க தான் சொன்னாங்க, பாலக்கீரையை வந்து பாப்பா நீ வந்து கொஞ்சம் வெந்நில லேசாக வெதுன்னு வெந்நி வச்சு உப்பு மஞ்சப்பொடி போட்டு கழுவி எடுத்துகிட்டு செய் அப்படின்னாங்க. அதான் எனக்கு தெரியும். அப்புறம் மேலே வந்து லேசாக எண்ணெய் தடவி வச்சிட வேண்டியதான். ஒரு அரை மணி நேரமோ இல்லை 1 மணி நேரமோ கழித்து நம்ம எப்பவும் போல் சப்பாத்தி தேய்க்கிற மாதிரி தேய்ச்சி சப்பாத்தி தவாவில் போட்டு எடுத்த சூப்பரான பாலக் சப்பாத்தி. இதுக்கு ஒரு தக்காளி சட்னியோ தேங்காய் சட்னியோ இதுக்கு குருமா வைக்கணும்னு தேவையே இல்லை. இதுலேயே வந்து இதில் சின்ன குழந்தைகளுக்கு வெறுவாயிலேயே கூட சாப்பிட்ருவாங்க. ஏன்னா இதுலேயே வந்து நம்ம காரம்லாம் இருக்கும். செஞ்சு பாருங்கள், எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். பாய் பாய். சேனலை பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.